Theosophical Society. என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குல்ல. Theosophical Society. அடையார். எஸ், அடையார். Established by any percent. அம்மையார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா சேனல் மகா பி பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம சென்னை விலாகில் வந்து கிண்டி நேஷ்னல் பார்க் போக போகிறோம். ஸோ ஸ்னேக் பார்க் பார்க்க போகிறோம். சில்ட்ரனுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் இது. வாங்க கிண்டி பார்க் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ காந்தி மண்டபம் பக்கத்துலேயே கிண்டி பார்க் இருக்குது. ஸோ உள்ளே வந்து கார் பார்க்கிங்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது. உள்ளே கேன்டீன் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் என்ன, டிக்கெட் ஃபீ என்ன, என்னென்னைக்கெலாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதோடைய என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 5 ருப்பீஸு, அடல்ட்டுக்கு வந்து 15 ருப்பீஸு. ஸோ பிலோ 10 இயர்ஸ்க்கு வந்து என்ட்ரி ஃபீ கிடையாது. இப்போ வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரோடைய ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டுருக்கு. 30 crore ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ ரெனோவேஷன் போய்கிட்டுருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அது மூடியிருக்காங்க. ஸோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ மொபைல் எடுத்துகிட்டு போகிறோம், ஷூட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம 20 ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்து வாங்கணும். ஸோ டைமிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். டியூஸ்டே வந்து க்ளோஸ்டு. ஸோ அது வந்து புதுசாக வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. சிட்டிக்குள்ளேயே இருக்கிறது. இதுக்கு வர்றதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஸோ வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லினா கோயம்பேடுக்கு வரலாம், இல்லை கீழம்பாக்கம் வரலாம். ஸோ கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஒரு 45 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து கிண்டி வந்து ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கீழம்பாக்கத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா 1 hour ஆகும். 26 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு கோயம்பேட்டிலேருந்து ட்ரெயின் இருக்குது, பஸ்லேயும் போகலாம், இல்லை ஆட்டோலேயும் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ உள்ள கேன்டீன் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. நிறைய வந்து பொருள்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி பாம்பு, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ உள்ளே வந்து இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே டார்டாய்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் வந்து இன்னொரு என்ட்ரி கேட் இருக்குது. ஸோ அது வழியாக வந்து மற்ற விஷயங்கள்லாம், அதாவது ஜாக்கல் இருக்குது, டார்டாய்ஸு, அப்புறம் பேர்ட்ஸு, ஸ்பாட்டட் டியர்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய அதெல்லாம் வந்து அந்த பக்கத்து இருக்குது. ஸோ இது வந்து ஸ்னேக்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே வந்து சாம்லியனுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்களே படிக்க சொல்லி இது பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சில்ட்ரன் வந்து. சென்னை வந்தால் மெரினா பீச் எப்படி வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதாக இருக்கோ, அதே மாதிரி சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் சென்னை.
இங்கே இந்த மாதிரி போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் கூட உள்ளே இருக்குது. இந்த மாதிரி கன் ஷூட்டிங் கேம்ஸ், பீச்சில் ஆடுவோம்ல, அது மாதிரி இருக்குது. ஸோ சில்ட்ரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுங்கள். உள்ளே வந்து நிறைய crocodiles இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்கோட அந்த பாய்சன் எடுக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெமோ மாதிரி பண்ணி காட்டுவாங்க. ஸ்னேக்கெல்லாம் வந்து வெரைட்டிஸ்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஈவினிங் ஷோ வந்து இருக்குது, 4 to 5 அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் டைமில் அதுக்கு கூட நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு டிக்கெட் வாங்கணும். ஸோ அந்த ஷோ கூட இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்க்குற இந்த crocodile வந்து பார்த்திங்கன்னா சொம்பு மூக்கு முதலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கரியால் அப்படிங்குவாங்க இங்கிலீஷில். இதை வந்து நான் ராஜஸ்தான் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். கரியாலோட அந்த லைவாக என்னுடைய போட்டிங் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போட்டு பக்கத்துலேயே கரியாலெலாம் போகிறதெல்லாம் காட்டியிருக்கேன். ஸோ ராஜஸ்தான் vlog பார்க்காதவங்களும் பாருங்கள். ஸோ இங்கே நிறைய கரியால்ஸ் இருக்குது, நிறைய முதலைகள் இருக்குது. குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்து கண்டிப்பாக காட்டுங்க. இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து மொபைலில் பார்க்குறதோ இல்லை வந்து புக்கில் பார்க்குறது மூலமாக தெரிகிறத விட இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏன் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரியலாக சொல்லி கொடுக்குறப்போ அது அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த மெமரியில் வந்து இருக்கும். ஒரு மாலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேறு ஏதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு தீம் பார்க்கு அங்கெல்லாம் போகிறத விட நிறைய காசு செலவு பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போய் அப்படியே ஒரு தேட்டரில் போய் விட்டுட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சும்மா அவங்கள போட்டு அடைச்சி வச்சுட்டு அது மாதிரி வர்றதை விட இந்த மாதிரி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து லைவாக அப்படியே எதுக்கு முழுங்குது இப்போ கேட்பாங்க இங்கே வந்த உடனே, இந்த மலைப்பாம்பு எதுக்கு அதை முழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் அதோடைய ஃபுல் இதை சொல்லலாம். அது வந்து இதுக்குள்ளே போச்சுன்னா ஒரு முதல்ல வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து ஒரு 2 வாரம் கூட சாப்பிடாமல் இருக்கும் ஒரு இறையை சாப்பிட்றப்போ. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நிறைய ஜென்ரல் நாலேஜ் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக காட்டுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்கும். லைவாக நீங்கள் வந்து இந்த ஸ்னேக் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை கார்டன், இன்னும் நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போக முடியல, ரொம்ப ஈவினிங் டைம் போனதுனால ரொம்ப நேரம் சுற்ற முடியல. இன்னொரு நாள் நான் அந்த சைடும் போகிறேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம், சேலுக்காக தான் வச்சுருக்காங்க. இதில் கேசவர்த்தினி அந்த செடியெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஹர்பு, அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதெல்லாம் இங்கே வந்து சேலுக்கு கூட இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணுன்னா கூட வாங்கிட்டு போகலாம். ரொம்ப சூப்பர்பான இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸாவது வந்து போகக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து கிண்டி பார்க்கு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நீங்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பார்க்குக்கு கண்டிப்பாக போங்க. என்னோடய குழந்தைங்கள வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்கு தான். ஸோ அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, திருப்பி அவங்களாம் பெருசானதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்து காட்டினது. ஸோ ரொம்ப நாள் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கு மற்றதெல்லாம் போயிருந்தால் கூட திருப்பி நம்ம ஓன் பிளேஸில் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு சின்ன பிள்ளையில நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. கிண்டி பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு பிளேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் 9 o'clock உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் 5:30க்கு தான் வந்து வெளியில் வந்து போகணும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்கேஜாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.